பண்பு நலன் காக்கும் பெரியோரே, வள்ளுவர் கூறுவார், தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது ஒருவரது தகுதியும் தகுதியின்மையும் அவர் பாடையில் போகும்போது தான் வெளிப்படும், மக்களது வாயிலிருந்து வரும் பேச்சிலே. ஆனால் சிலர் பாடையில் போவதற்கு முன்பே வெளிப்பட்டுவிடும். அப்படித்தான் கவர்னர் ரவி தமிழ்நாடு சட்டசபையை இயங்க விடாமல் முடக்கி வைத்தார். மசோதாக்களை கிடப்பில் போட்டதன் மூலம் மத்திய அரசுக்கு எத்தனையோ முறை நாம் முறையிட்டும் அது செவிடன்காதில் ஊதிய சங்காயிற்றே. செல்ல பிள்ளையாக இவருக்கு தண்ணீர் காட்டி கொண்டிருந்தது தானே காரணம். இந்த சனீஸ்வரன் எப்போது ஒழியும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தோம். ஆனால் வணங்காமுடி பாண்டியனாராக விளங்கும் ஸ்டாலினாரோ இந்த எட்டி மரம் பற்றி கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? புலவர் பாடுவார், எட்டி மரம் காயாது இருந்தென்ன, காய்த்து பயன் என்ன. இதைவிட இன்னும் உரத்து சொல்லிவிட்டார் ஸ்டாலினார். ரவி போகக்கூடாது, இருக்க வேண்டும். அப்போதுதான் தேர்தல் நேரத்திலே மக்கள் கண்டுபிடிப்பர் ரவியின் குரங்கு சேட்டைகளையும் அவரை தூக்கி பிடித்து ஆட்டு வைக்கும் பாஜகவின் சாணக்கியத்தையும். இது பாஜகவுக்கு வயிற்றை கலக்கிற்று. ஒப்புமை சொல்லட்டுமா? வடநாட்டு சண்டியன் தென்னாட்டவரை மல்யுத்தத்திற்கு அழைத்த போது எவரும் அவனை எதிர்க்க முன்வரவில்லை. நோஞ்சான் தெனாலிராமன் தோள் தட்டி முன் வந்தான். இவன் எப்படி அவனை முறியடிக்கப் போகின்றான் என்று எல்லோரும் தேய்த்து நிற்க தேனாலிராமன் தேநீர் விருந்துக்கு அழைத்தான் மாமல்லனை. எவருக்கும் தெரியாமல் தேநீரிலே பேதி மருந்தை கலந்து வைத்து விட்டார். தேநீர் பருகியதுதான் தாமதம். மாமல்லனுக்கு வயிற்றை கிண்ட ஆரம்பித்தது. ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். அப்படித்தான் இப்போது மத்திய அரசுக்கு ஏற்பட்ட வயிற்று ஓட்டம். விளைவு, ரவி கவர்னரை மாற்றி அடித்து விட்டது மேற்கு வங்கத்திற்கு. அங்கே மம்தா பானர்ஜியிடம் மூக்கறுப்பு வாங்க போகின்றார். நாமோ சனீஸ்வரனே ஒளிந்துவோ, சாமந்திப்பூவே விரைவில் வா என்று வரவேற்கின்றோம் புதிய கவர்னர் ராஜேந்திர விஸ்வந்த் அகர்வாலா என்பவரை. முன்னாள் கவர்னர் பர்னாலா போன்றே அகர்வாலா. இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் புதிய கவர்னரை.